கல்லூரி வாழ்க்கையில் நான் எவற்றை பெற்றேன், எவற்றை தவறவிட்டேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இதில் கல்லூரி வாழ்க்கையில் நுழையும் போது நான் எப்படி இருந்தேன், கல்லூரி வாழ்க்கையில் நுழையும் போது என்னுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, எதை வேணும்னாலும் அவசரமாக சொல்கிறது, நம்ம கருத்துக்களை கொஞ்சம் கூட பரிசீலிக்காமல் சொல்கிறது, நமக்கு நிறைய தெரியும்னு நினைக்கிறது, தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறது, ஒரு முன்கோபத்தோடு இருக்கிறது, சில டைமில் நம்மளை பற்றி பெருமையாக பேசிக்கிறது, இந்த மாதிரி இன்னும் பெருசாக நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஒரு மனநிலை கூட இருந்தது. அது எப்போ மாறினதுன்னா, என்னுடைய சீனியர்ஸ் பல பேரை நான் சந்தித்து அவர்களோடு பேசும்போது, அவங்க எவ்வளோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்க அமைதியாக இருக்காங்க. அதுதான், அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. சில டைமில் நம்ம ஏதாவது பேசிடுவோம், அவங்க அப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க. தனியாக ரூமுக்கு கூப்பிட்டு, நீ சொன்னது தவறுப்பா, அதை பாரு, இந்த புத்தகத்தை பாரு அப்படின்ட்டு அப்புறம் விளக்குவாங்க. அப்போ என் மனசில் பதிஞ்சது என்னென்னா, நான் வெறும் குறைகுடம் கூட இல்லை, காளி குடம். இந்த காளி குடங்கள் கதகளி ஆடக்கூடாது, நிறைகுடமாக மாறுவதற்கு நான் முயற்சி செய்யணும். இவர்களெல்லாம் நிறைகுடங்கள். அதுதான் என்னுடைய படிக்கிற ஆர்வத்தை கல்லூரியில் ஏற்படுத்து. ரெண்டாவது, அந்த கல்லூரிக்கு போன பிறகு என்னென்னா, அது வரைக்கும் எங்கள் அப்பா பேச்சு போட்டிக்கெலாம் எழுதி கொடுப்பாரு, அதை போய் பேசுவோம். கல்லூரிக்குன்னு வந்த பிறகு அதற்கான வாய்ப்புகள் இல்லை. சொந்தமாக எழுதணும், சொந்தமாக பேசணும். அப்போ என்னென்னா, நாம் இதுக்காக படிக்க ஆரம்பித்தோம், ஒரு போட்டிக்காக படிக்க ஆரம்பித்தோம், போட்டிக்காக சிந்திக்க ஆரம்பித்தோம், வெளிப்படுத்த ஆரம்பித்தோம். எப்படி இதை சுவையாக நாம் கோர்த்து சொல்வது, எல்லார் மத்தியிலும் எப்படி நாம் இனிமையாக பேசுவது, இதை நம்ம கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. அட்ஜஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வீட்டில் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியே இருக்காது. ஆனால் ஹாஸ்டலில் போன பிறகு நம்ம டக்குன்னு ப்ரெஷ் பண்ண போவோம். ஆனால் இருக்கிற 4 வாஷ் பேசின்லையும் எல்லோரும் ஏற்கனவே ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பொறுமையாக வெயிட் பண்ணி அவங்க ப்ரெஷ் பண்ண பிறகு ப்ரெஷ் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் நீங்கள் உங்கள் துணிகள்லாம் துவைச்சி அதை ஒழுங்குபடுத்தணும். அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கரெக்டாக நீங்கள் டைமை ஒதுக்கி அதை பண்ணி ஆகணும். குளிக்கிற நேரமாக முன்கூட்டியே எழுந்திரிச்சு அதை ஒழுங்குபடுத்தி ஆகணும். உங்களுடைய ரூமை நீங்களே சுத்தப்படுத்தி உங்களுடைய நோட் புக்ஸு எல்லாத்தையும் கிளியராக வச்சாகணும். அதே மாதிரி ஒரு கொடி கட்டியிருப்போம், அதில் தான் இந்த துணிகள்லாம் நீங்கள் காய வைக்கணும். அது காய்ச்ச பிறகு கொண்டு போய் செலவு பண்ணுறதுக்கு கொடுக்கணும், சிலதை மடித்து வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். பெட்டை நீங்களே க்ளீன் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே பெட்டை ஒழுங்கு பண்ணணும். அந்த கர்னல் மெக்ரீவன் சொல்கிறார், நீங்கள் பெட்டை கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே அன்றைக்கி ஹோல் டே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய முதல் பயிற்சியே. அப்போ இதெல்லாம் என்னாச்சுன்னா, ஒரு பொறுப்புணர்வை, ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸை எங்களுக்கு ஏற்படுத்தினது. இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் பல சிக்கலான சூழலில் நடவடிக்கை எடுப்பதற்கும் பதற்றப்படாமல் இருப்பதற்கும் உதவியது. இது கல்லூரி எனக்கு கற்றுக் கொடுத்தது. ரெண்டாவது என்னென்னா, மற்றவரிடம் இருக்கின்ற மேன்மையான குணங்களை கற்றுக்கொள்வதற்கு கல்லூரி கற்றுக் கொடுத்தது. என்னென்னா, நம்ம யார்கிட்ட, நான் ஏற்கனவே சொன்னேன், மூமெண்ட்டுங்கிறது ஒரு செகண்ட் பர்சனால் தான் நமக்கு ஏற்படுது அப்படின்னு. அப்போ இந்த செகண்ட் பர்சன் யார்? நாம் தான் அந்த செகண்ட் பர்சன். ஃபஸ்ட்டு பர்சன் யார்? யார்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணுமோ அவங்க ஃபஸ்ட்டு பர்சன். சில பேர் படிக்கிற புக்கை பார்த்தோன்னே அவங்க கபோர்டில் இருக்கும், சார் இதை ஒரு நாள் கொடுங்க சார், இதை படிச்சுட்டு கொடுக்குறேன். சரி எடுத்துகிட்டு போங்க படிங்க அப்படிம்பாங்க. அந்த ஒரு ராத்திரிக்குள்ளே 2 மணி நேரத்துக்குள்ளே அதை படித்து குறிப்புகள் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்துருவோம். இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு இது நாளைக்கே நீ திருப்பி கொடுக்கணுன்னா அதை நாளைக்குள்ளே நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இது என்னாச்சுன்னா, விரைவாக படிப்பதற்கான ஒரு அனுபவத்தை பெற்றுத்தந்தது. இன்னொன்று என்னென்னா, கல்லூரி வாழ்க்கையில் அனுசரித்து கொள்வதற்கு, உணவாக அனுசரிக்கணும், ஒரு இடத்துக்கு போய் உட்கார்றோம், அந்த இடத்துல மற்றவர்களுடைய கருத்துக்கு ஏற்ற மாதிரி அனுசரிக்கிறது, ஒரு நட்பு. எப்படிப்பட்ட நட்பு கல்லூரியில் ஏற்படுது? இந்த நிக்கோமேஷியன் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரிஸ்டாட்டில் எழுதியிருப்பார். அதில் 3 விதமான நண்பர்களை பற்றி சொல்கிறார். ஒன்று என்னென்னா, தேவைக்கேற்ற நண்பர்கள். எப்படின்னா, அவருக்கும் நீங்கள் தேவைப்படுவீங்க, உங்களுக்கும் அவர் தேவைப்படுவார். அந்த மாதிரி நண்பர்கள் கல்லூரி காலங்களில் எப்படி, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சைக்கிளில் ஏற்றிட்டு போகிறீங்க, அல்லது நீங்கள் பைக்கில் ஏற்றிட்டு போகிறீங்க, அல்லது பைக்கை நீங்கள் இரவல் கொடுக்குறீங்க, அவர் என்ன பண்ணுவார், வேறு ஏதாவது ஒன்று உங்களுக்கு டைம் தேவைப்படும் போது இரவல் கொடுப்பார். அந்த மாதிரியான ஒரு நட்பு. அவர்கிட்ட போய் ஒரு 200 ரூபா உடனே வேணும் கொடுங்க அப்படின்னா அவர் கொடுப்பார்.
அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைக்காக ஏற்படுத்தி கொள்ளுகிற நட்பு, இது ஒரு பங்கு. இன்னொன்று என்னென்னா, 2 பேருக்குமே மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். 2 பேருக்குமே அகிரோ குரோசவா படம் பிடிக்கும், போய் பார்க்கலாம். 2 பேருக்குமே சத்யஜித் ராயனுடைய படம் பிடிக்கும். 2 பேருக்குமே மஜீதியனுடைய படம் பிடிக்கும், போய் பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயம். 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட். 2 பேருக்கும் கிரிக்கெட் பிடிக்குது, 2 பேருக்குமே டான்ஸ் பிடிக்குது, 2 பேருக்குமே ஒரு சொற்பொழிவு பிடிக்குது, போய் பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பேருமே போய் வாக்கிங் போகலாம். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்னால. இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்னு இருப்பாங்க. அவங்க அந்த வாக்கிங் டைமில் மட்டும்தான் சந்திச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்டருந்து ஒரு ஃபோன் வராது, இவர்கிட்டருந்து ஒரு ஃபோன் வராது. ஏன்னா அது பியூர்லி வாக்கிங் சம்மந்தமாக தான். அதே மாதிரி 2 பேருக்கும் ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உடனே அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், இன்றைக்கி அவர் வராங்க, இவங்க டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, போகலாமா? இன்றைக்கி இவர் வராரு, இவர் ஒரு டாக் கொடுக்குறாரு, போகலாமா? அந்த ஒரு டாக் அதோட மட்டும் அவங்க சந்திச்சுக்குவாங்க. இவருக்கு தெரிஞ்சாலும் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார், அவருக்கு தெரிஞ்சாலும் இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது 2வது வகை. 3வது வகை என்னென்னா, உங்களுக்காகவே நேசிப்பது. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? காரணமே இல்லை. காரணத்தோடு பிடிச்சா அது பிடிப்பே கிடையாது. காரணம் இல்லாமல் ஒருவரை நேசிப்பது தான் நேசிப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. தெரியலையே, உண்மையிலே தெரியாது. ஏன்? ஏன்னா காரணமே இருக்காது. காரணமே இல்லாமல் அன்பு செலுத்துவது தான். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம புராணங்களில் படிக்கிறோம், நம்ம வரலாற்றில் படிக்கிறோம், அதெல்லாம் கூட இந்த மாதிரியான நட்பு. ஏன் இப்போ நம்ம படிக்கிறோம் தமிழ் இலக்கியத்தில் இல்லையா, பிஸ்ராந்தியார் கோப்பெருஞ்சேழனுடைய நட்பு. இதை எப்படி விளக்க முடியும்? ஏதாவது காரணம் இருந்ததா? ஒரு காரணமும் இல்லை. எதனால் நேசித்தார்கள் தெரியல. அது மாதிரியான நட்பு ஏற்படுவது. இந்த மாதிரியான நட்பு தான் காவிய நட்புன்னு. நான் நட்பை பற்றி நிறைய பேச போகிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த கல்லூரி காலத்தில் நீங்கள் சரியான நட்பை பெற்றுக்கொண்டால், இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸில் நட்பை பற்றி விரிவாக பேசவிருக்கிறேன். ஆனால் இந்த நட்பு அப்படிங்கிறத எப்படிப்பட்ட டைமென்ஷன், எப்படி நாம் நட்பை வளர்த்து கொள்வது, எப்படி அடுத்தவர்களுடைய குறைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு நிறைகளை மட்டும் பார்ப்பது, இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு என்னுடைய கல்லூரி காலம் மிகுந்த உதவியாக இருந்தது. இவையெல்லாம் நாம் பெற்றவை. சரி, நான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லினுடைய ஆட்டோபயோகிராஃபி பற்றி சொன்னேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் சொல்கிறார் இல்லையா, நான் திரும்ப வாழ்னா கூட இதே லைஃப்பை ரிப்பீட் பண்ணுவேன். என்னென்னா, இந்த 2வது எடிஷன் போடும்போது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, இப்பு விட்டு போயிருந்தால் இப்பு, இந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தை போட்டிருக்கலாம் அப்படின்னு. நான் ஓஷோ தான் ஒரு முறை சொல்லும்போது நான் படிச்சிருக்கேன். என்னென்னா, கீதாஞ்சலியை ரவீந்திரநாத் தாகூரே இங்கிலீஷில் மொழிபெயர்த்தாராம். மொழிபெயர்த்துட்டு எல்லார்ட்டையும் படித்து காமிச்சிருக்காரு. படித்து காமிச்ச உடனே ஒரு 4 இடத்துல கொஞ்சம் உதைக்குதுன்னு இருக்காங்க. அவர் போட்ட வேர்ட் சரியில்லை, வேறு வேர்ட் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டார். கேரி பண்ணிவிட்டு இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவர் W.B. Yeats த செகண்ட் கம்மிங் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருப்பார். மிக நேர்த்தியாக எழுதப்பட்டது. அயர்லாந்தினை பற்றிய சிந்தனைகள்லாம் எழுதிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர். அவரும் நோபல் பரிசு பின்னாடி பெற்றார். அந்த W.B. Yeats அந்த செகண்ட் கம்மிங்கில் தான் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லுவார். என்னென்னா, தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களாம் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கான், ரைட்டாக சிந்திக்கிறவன் அமைதியாக இருக்கான், அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இன்னொரு கவிதை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அதில் ரொம்ப நுட்பமான கவிதை. பார்த்திங்கன்னா, ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைய வயசானவங்களாக கற்பனை பண்ணவே முடியாதுன்னு. ஒரு தாய், ஒரு 5 வயசு பையன் அந்த டைமில் ஒரு 70 வயசு கிழவனா, ஒரு 80 வயசு கிழவனாலாம் அதெல்லாம் இமேஜினே பண்ண முடியாது. இப்போல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. 80 வயசே யூத்து தான். 80 வயசே இன்றைக்கி இருக்கிற ஏஜ் லாஞ்சிவிட்டியில் யூத்து தான். ஏன்னா நான் ஒரு இடத்துல படித்தேன், அது உண்மையானு தெரில, 65 வயசு வரைக்கும் யூத்தான். அதுக்கப்புறம் 80 வயசு வரைக்கும் மிடில் ஏஜ்டு அப்படிங்கிறாங்க. அதனால் அது யூத்துங்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, நல்லா வேலை செய்கிறாங்க, ஓடுறாங்க, ஜாகிங் பண்ணுறாங்க, ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த காலத்தில் 55 ஓய்வுனா எல்லோரும் போய் ஈஸ்ட் சேரில் உட்கார்ற மாதிரிலாம் கதை எழுதுறதெல்லாம் இப்போ கிடையாது. எல்லாம் எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. அப்போ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைய வயதானவராக கற்பனை செய்யவே முடியாது அப்படின்னு எழுதுகிறார். அந்த W.B. Yeats கிட்ட போய் படித்து காமிக்கிறார். அவர் ஃபுல்லாக கேட்டுட்டு, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் 4 இடத்துல உதைக்குது. நான் எந்த 4 இடம்? எந்த இடத்துல ரவீந்திரநாத் தாகூர் மாற்றினாரோ அந்த இடத்துல தான் தப்பாக இருக்குன்னு இருக்காரு.
இந்த 4 இடத்துல நான் முதல்ல இப்படி எழுதியிருந்தேன், எல்லோரும் சொன்னாங்கன்னு இப்படி மாற்றினேன்னு. இன்னொரு சொன்னாரா, நீ போட்டது தான் சரியாக இருக்குது, அவங்க சொன்னதில்லை, நீங்கள் போட்டதையே போடுங்க. சம்டைம்ஸ் அது லாங்குவேஜில் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் இமோஷன்ஸில் அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்முடைய அந்த மொழி ஆளுமை, நம்முடைய கம்யூனிகேஷன், நம்முடைய இது எல்லாமே இந்த கல்லூரி பருவத்தில் நாம் வளர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொன்ன மாதிரி நாம் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், ரவீந்திரநாத் டாகூர் போட்ட மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் போடுறதுக்கு இல்லை. நம்ம பெரிய பேராகிராஃபி, சில பேராகிராஃபி டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்கும், சில பேராகிராஃபை இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்கும், சில பேஜஸையே ட்ராப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி தான் நம்முடைய லைஃப்பை லீட் பண்ணுறோம். நாங்கள்லாம் அப்படி தான் ஃபீல் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் செறிவாக வாழ்ந்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நிறைவாக வாழ்ந்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாமே. இந்த ரெக்ரெட்ஸ் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. எங்கள் காலேஜில் சேரும்போதும் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைப்பாங்க. இந்த ஓரியன்டேஷன் டேயில் எங்கள் காலேஜில் படித்த பெரிய பெரிய மனிதர்கள்லாம் கூப்பிட்டு வந்து பேசுவாங்க. அவங்க எங்கள் காலேஜில் வந்து பேசுவாங்க, இந்த காலேஜில் தான் MS சுவாமிநாதன் படித்தார், இந்த காலேஜில் தான் அதை கண்டுபிடிச்சாங்க, இதை கண்டுபிடிச்சாங்க எல்லாம். ஆனால் எங்களுடைய மனமெல்லாம் எப்படி இருக்குன்னா, சாயந்தரம் ரேகிங்கிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, எங்கே வெளியே ஓடினா சீனியர்ஸ் பார்வையிலேருந்து தப்பிச்சு ரேகிங் இல்லாமல் பார்த்துக்கலாம், எத்தனை மணிக்கு திரும்பலாம், எப்போ இவர் முடிப்பார், அப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பெரிய லெக்சரை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு, நீங்கள் எல்லாம் அதை சாதிக்க வேண்டும், நீங்கள் எல்லாம் இதை சாதிக்க வேண்டும். ஒரு கூட்டத்தில் போயிட்டு ஒருத்தர் சொல்ல, உடனே புறப்படுங்கள் தோழர்களே, நான் எல்லோரும் எந்திரிச்சு போயிட்டாங்களாம். அந்த மாதிரி அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. தனியாக ஒரு நேர்த்தியாக ஒரு தோழமையோட தோளில் கை போட்டு பேசுகிறது தான் நான் விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி அதற்காக தான். அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் எங்கள் மனசில் ஏன் எந்த இம்பேக்டும் ஏற்படுத்தலை? காரணம் என்னென்னா, அவங்க தங்களுடைய அனுபவங்கள் எதையுமே சொல்லலை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நான் எங்கே தோற்றேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுதான் போன எபிசோடில் சொன்னேன். எப்படி பயன்படுத்தியிருக்கலாம். நான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் மாதிரி என் காலேஜ் லைஃப்பை மறுபடியும் கொடுத்தீங்கன்னா இந்த 4 வருஷம் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய மாற்றங்கள் எனக்கு ஏற்படும். எந்த மாற்றங்கள்? அதுதான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நான் என்னுடைய காலேஜில் போனவுடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பேன்னா, என்னுடைய நண்பர்களை மிகவும் உன்னிப்பாக தேர்ந்தெடுத்திருப்பேன். எப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் மிகுந்த லட்சிய வேட்கை உள்ள நண்பர்களாக, இன்னும் எனக்கு ஏற்பட்ட நண்பர்கள் நல்ல நண்பர்கள், இன்னும் சிறந்த நண்பர்களை, அதுவும் மூத்த நண்பர்களை நான் பெற்றிருந்திருப்பேன். அது நான் செஞ்சுருந்தேன்னா என்ன இருக்குன்னா, என்னுடைய குறைபாடுகள் எனக்கு தெரிந்திருக்கும். அப்பயே இன்னும் நல்லா வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இன்னும் ரெட்டாரிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இன்னும் நிறையா புக்ஸை படிச்சிருக்கலாம், இந்த வகையிலாம் நம்ம தேடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு ஏற்படுத்தியிருக்கும். ரெண்டாவது, என்னுடைய ஃபிசிக்கை நான் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன். நான் முதலே சொன்னேன், எப்படி என்னுடைய ஃபிசிக்கை நான் இம்ப்ரூவ் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா, அது மூலம் என்னுடைய விழிப்புணர்வை நான் அதிகப்படுத்தி இருப்பேன். இன்னொன்று, என்னுடைய காலேஜில் சேர்ந்தபோது எனக்கு மறுபடியும் இது இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா, நான் அதிகமாக பயன்படுத்த போவது எதுனா என்னுடைய லைப்ரரி. இந்த லைப்ரரியை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேதைகளாக வருவார்கள் என்பதற்கு 2 பேர் தான் உலகத்தில் உதாரணம். ஒன்று தாஸ் கேபிட்டல் எழுதின கார்ல் மார்க்ஸ், இன்னொன்று பாபா சாஹேப் அம்பேத்கர். இவங்க லைப்ரரியிலேயே வாழ்க்கை கிடைச்சவங்க. லெனின்லாம் நிறைய படிச்சிருக்காரு, நிறையா உட்காந்து எழுதியிருக்காரு. அவர் பல இடங்களில் போய் அவர் கூக்குஸ்கினோ அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் 1 வருஷம் ஜெயில் மாதிரி வீட்டு சிறையில் இருந்திருக்காரு. அந்த கூக்குஸ்கினோவில் இருந்த போதெல்லாம் 1 வருஷம் நான் மேக்சிமம் படித்தேன் அப்படிங்கிறாரு. அவ்வளவு படிச்சிருக்காரு, நிறையா படிச்சிருக்காரு லைப்ரரியில். அவர் வீட்லேயே படிச்சிருக்காரு. லைப்ரரியில் கார்ல் மார்க்ஸு, அம்பேத்கர் இவங்கெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருக்கு அங்கே ஒரு தண்ணியை குடிச்சிட்டு படிப்பாராம், ஒரு டீயை சாப்பிட்டு படிப்பாராம், அந்த மாதிரி படிச்சிருக்கிறாங்க. இந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த ஓரியன்டேஷன் வரும்போது இங்கே இப்படி படிக்கலாம், அப்படி படிக்கலாம், இப்படிலாம் சொன்னாங்களே வழியே, இந்த லைப்ரரி எப்படி பயன்படுத்துறது, இந்த லைப்ரரி பயன்படுத்தினா என்ன லாபம், இதனால் நம்ம பெறப்போகிறது என்ன,
அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் எதை சொன்னாங்களா, நான் இந்த மாதிரி பயன்படுத்துகிறேன், இதனால் நான் மேம்பட்டேன், அப்படி சொல்லலை. நான் சொல்கிறேன், நான் பயன்படுத்தவில்லை, பயன்படுத்தி இருந்தால் மேன்மைப்பட்டிருப்பேன், நிறைய கற்றுக்கொண்டிருப்பேன். கல்லூரியை விட்டு வெளிவந்த பிறகு தான் அந்த நூலகத்தினுடைய பெருமை எனக்கு தெரிந்தது. அதனால் நீங்கள் தயவு செய்து ஓய்வு கிடைக்கிற போதெல்லாம் அந்த லைப்ரரிக்கு போங்க. 1 மணி நேரம் சும்மா ஒரு 10 பக்கம் படிங்க, ஒரு மேகசினை எடுத்து படிங்க, ஒரு ஜேர்னல் எடுத்து படிங்க. உங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க இல்லையா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் ரிசர்ச் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சம்மந்தமான புக்ஸ் எடுத்து படிங்க. உங்களுக்கு அட்டாமிக் தியரியை பற்றி நடத்துகிறாங்களா, அது சம்மந்தமான புக்ஸை எடுத்து படிங்க. உங்களுக்கு தமிழ் இலக்கியத்தில் குடும்ப விளக்கை பற்றி ஒன்று நடத்துகிறாங்களா, சரி குடும்ப விளக்கை பற்றி என்ன திறனாய்வு வந்திருக்கு, குடும்ப விளக்கு தொடர்பான அதே தத்துவத்தை அது கடைப்பிடிக்காமல் இருந்தால் என்னாங்க. அதுதான் பாரதிதாசனுடைய படைப்புகள் என்ன மேன்மைனா, குடும்ப விளக்குன்னு ஒன்று சொல்கிறார். ஒரு குடும்பம் ஐடியலாக எப்படி இருக்கணும், ஐடியலாக இருந்தால் அது எங்கே மகிழ்ச்சி நந்தவனமாக இருக்கும், அது அவர் காட்சிப்படுத்துகிறார். அது இங்கே படிக்கும்போது இப்படி தான் ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே ஒரு குடும்பம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், இருண்ட வீடுன்னு. எல்லாம் சோம்பேறிகள், ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லாதவங்க. அந்த சோம்பேறிகளாக இருக்கிற வீடு என்ன ஆகும்? ஆக்சுவலாக இருண்ட வீடை படித்தா, நான் என்ன சொல்கிறேன், கல்யாணம் பண்ணும்போது பெண்கள் குடும்ப விளக்கையும் படிக்கணும், இருண்ட வீடையும் படிக்கணும். ஆண்களும் குடும்ப விளக்கை படிக்கணும், இருண்ட வீடையும் படிக்கணும். அது 2 பேருடைய பொறுப்புகளையும் மிக நேர்த்தியாக சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நீங்கள் படிக்க முடியும். இப்போ பாஞ்சாலி சபதம் படிக்கிறீங்க, பாஞ்சாலி சபதத்தை பற்றி தாசன்னு ஒருத்தர் அற்புதமான ஒரு திறனாய்வு எழுதியிருப்பாங்க. என்னென்னா, இந்த பாஞ்சாலி சபதம்ங்கிறத அவர் ஒன்றும் பாஞ்சாலி சபதத்துக்காக பாரதியார் எழுதலை. பாரதியார் எழுதுனது இந்திய விடுதலை போராட்டத்தை அவர் மையமாக வைத்து எழுதியிருக்கிறார். அறியாமல் இவர் செய்த நீண்ட படியை நீர் பொறுப்பீர் அப்படின்னு வருது. அந்த மாதிரி தர்மத்தின் வாழ்வதனை சூது கவுங்கிறதெல்லாம் வெறும் அர்ஜுனன் சொன்னதில்லை, அது இந்திய மக்கள் சொல்வதைப் போல அவர் சித்தரித்திருக்கிறார். அற்புதமான ஒரு திறனாய்வு நூல். இப்போ நீங்கள் இலக்கியம் படிக்கிறீங்க, சரி ஷேக்ஸ்பியரை படிக்கிறீங்க, ஷேக்ஸ்பியரை பற்றி படிக்கும்போது ஷேக்ஸ்பியருடைய கிரிட்டிசிசத்தோடு படிக்கணும். இப்போ நீங்கள் லைப்ரரி போனீங்கன்னா பெர்க்கர்லியினுடைய புத்தகத்தை எடுத்து படிப்பீங்க, எம்சனுடைய புத்தகத்தை பற்றி இப்போ எடுத்து படிப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது தான் மெட்டஃபர்ஸ் இன் ஷேக்ஸ்பியர்னு ஒரு புத்தகம். ஷேக்ஸ்பியர் என்ன மெட்டஃபர்ஸை யூஸ் பண்ணார் அதில் சொல்கிறாங்க. ஷேக்ஸ்பியர் தொடக்கத்தில் அவர் யூனிவர்சிட்டி விட்ஸோட கம்பீட் பண்ணார். பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க யார், லார்ட்ஜு, க்ரீனு, இவங்கெல்லாம் பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க. இவர் பல்கலைக்கழகம் பக்கமே போகாதவர். he never studied in any university, he studied the universe. அவர் என்ன பண்ணுறாரு, தொடக்கத்தில் தன்னுடைய படைப்புகளை பிரம்மாண்டப்படுத்தணும், அலங்கரிக்கணும்னு நிறைய மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணுவார். ஆனால் போக போக அதெல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டஃபர்ஸ் இன் ஷேக்ஸ்பியர் சொல்லுவோம். அப்போ இது மாதிரி புத்தகங்கள் நீங்கள் ஃபிசிக்ஸை படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள், கணிதத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள். இப்போ லைப்ரரியில் போய் நீங்கள் எவ்வளவு நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உடனே பலன் கொடுக்கணும்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் நடுவது செடி அல்ல, நீங்கள் நடுவது மரம். அது உடனே பலன் அளிக்காது, ஆனால் தொடர்ந்து அழித்து கொண்டே இருக்கும். ஒரு சபையில் போய் உட்கார்ந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது கான்ஃபிடன்ஸு கொடுக்கும். எந்த சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் பேச முடியும் என்கின்ற நம்பிக்கையை தரும். உங்கள் தகவல் பரிமாற்றத்திறன் எங்கேயோ போயிடும். நீங்கள் எந்த இடத்துல போனாலும் சரளமாக பேசலாம், நம்பிக்கையோடு பேசலாம், எந்த மேடையும் கை கொள்ளலாம். அதை தான் திருவள்ளுவர் சொன்னார். என்னென்னா, விருப்பம் இல்லாதவர்களும் கேட்கின்ற அளவிற்கு உங்களுடைய அந்த உரை இருக்கணும். அப்போ எப்போ வரும் அந்த உரை? உங்களை ஒத்துக்கவே மாட்டேன்னு ஒரு ஆள் உட்கார்றாரு, அவரை சமாதானம் செய்யணும், அவரை வசீகரிக்கணும். அதுக்கு என்ன தேவை? அந்த மாதிரி திறமைகளை. அதனால் இப்போ நான் ஒரு வேலை எனக்கு மறுபடியும் அந்த இவான் ஒசாக்கின் அவருக்கு கிடைச்ச மாதிரி மறுபடியும் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நான் அந்த லைப்ரரியை விழிப்புணர்வோடு பயன்படுத்துவேன். என்னுடைய அந்த விளையாட்டு மைதானங்களை நான் மிகவும் மேம்பாடுடன் பயன்படுத்துவேன். இன்னும் நிறைய புத்தகங்களை நான் வாசிப்பேன். இன்னொன்று என்னென்னா, காலேஜில் சேரும்போது சேர்ந்தாச்சு, ஒரு 90% வாங்கினோம், அதோடு விட்டுடலாம். அதுக்கு மேலே வேறு எந்த விதமான அப்ஜெக்டிவும் கிடையாது. ஏன்னா ட்ரைமஸ்டரில் ஒரு 90 எடுத்தாச்சு, இதை காப்பாற்றிக்கணும், இல்லைனா அசிங்கம், அவமானமாக போயிடும். ஸோ எல்லா ட்ரைமஸ்டர்லையும் 90 எடுக்கணும், எல்லா சப்ஜெக்ட்லையும். இதை தவிர வேறு அப்ஜெக்டிவ் கிடையாது. ஒரு ரெக்கார்ட் நோட் புக் எழுதணும், கொண்டு போய் சப்மிட்.
ஒரு டேர்ம் பேப்பர் எழுதணும், சப்மிட் பண்ணுங்கள், மார்க் கிடைச்சா போதும். இப்போ நான் அதை பண்ணால் என்ன பண்ணுவேன், ஒரு டேர்ம் பேப்பரை ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி எழுதுவேன். ஒரு 4 புக்கை பார்த்து எழுதுறதுக்கு பதிலாக 40 ஜேர்னல்ஸை பார்த்து எழுதுவேன் நான். அதுக்காக ஐ வில் இன்வெஸ்ட் மை டைம். ஏன் அப்படின்னா, அந்த டேர்ம் பேப்பரை எழுதுறது மூலம் நம்முடைய நாலேஜினுடைய அந்த ஹொரைசான்ஸ் பயங்கரமாக வைடன் ஆகுது. அப்போ இப்போ அந்த டேர்ம் பேப்பர் எழுதும்போது எப்படின்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஜேர்னலுக்கு எழுதும்போது எவ்வளவு விழிப்புணர்வோடு எழுதுமோ அவ்வளவு விழிப்புணர்வோடு நான் எழுதுவேன். அதை உடனடியாக பல புத்தகங்களை ரெஃபர் பண்ணி தேவையான டயக்ராம்ஸை போட்டு தேவையான சப்போர்ட்டிங் மெக்கானிசம்ஸ் எல்லாம் கொடுத்து அதை மிக நேர்த்தியாக ப்ரோஸ் கான்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக நேர்த்தியாக எழுதுவேன். அதை நான் அப்போ செய்யலை. காலேஜில் சேர்ந்தோம், ஒரு டிகிரி கிடைக்கிது, ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். அப்போ என்ன பெரிய எங்களுக்கு நாங்கள் உள்ளே சேர்ந்தால் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக உடனே கிடச்சிரும். எனக்கெல்லாம் வேலை எப்படி கிடச்சிதுன்னா, ஒரு 6 மாதம் கழித்து வேலை கிடச்சிருச்சு. 10A 1ன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. ராயக்கோட்டையில் தான் நான் ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டு. அப்புறம் ஒரு 2 மாதத்தில் கூப்பிட்டு ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியில் ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடத்தி அதில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்தது டிபார்ட்மெண்ட்டில், எல்லாருக்குமே ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆயிடுவோம். சரி, இந்த பேங்க் எக்ஸாம் எழுதினோம்னா அதில் பேங்க்கில் போய் ஆஃபீஸர் ஆகிடலாம். இது 2 தான் அப்ஜெக்டிவ். ஃபஸ்ட் இயர் சேரும்போது வேறு பெரிய லாஃப்டி அப்ஜெக்டிவ் கிடையாது. எங்களுக்கு ஓரியன்டேஷன் வந்தவங்க யாரும், நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம், நீங்கள் இப்போ இருந்தே ஐஏஆர்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நீங்கள் இப்போ இருந்தே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஃபாரின் யூனிவர்சிட்டியில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் யாருமே எங்களுக்கு சொல்லதில்லை. ஆனால் இப்போ நான் சேர்ந்தால் என்ன பண்ணுவேன்னா, வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர்? ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னா என்ன, ஒரு அக்ரிகல்ச்சரில் ஒரு நல்ல சயின்டிஸ்ட் ஆகணும்னா என்ன, எந்த சப்ஜெக்ட் எடுத்தோம்னா ஒரு புதிய வெரைட்டியை நம்ம கொண்டு வர முடியும், ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்க முடியும், இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ என்ன நினச்சோம், சேர்ந்தோம், முடித்தோம், நல்ல டிகிரியோடு வந்தோம், அதோடு சரின்னு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கலந்துக்கலாங்கிற எண்ணத்தை நான் பல கல்லூரிகளில் போய் முதல் ஆண்டுலேயே சொல்லிகிட்டு இருக்கேன் மாணவர்கள்ட்ட. நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்கள் லைப்ரரியை யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை யூஸ் பண்ணுங்கள், அப்போ அவங்க நிறையா உங்களுக்கு கற்றுத் தருவாங்க. இப்போயே கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், இப்போ எல்லாமே ஈஸி. ஒரு இன்டர்நெட்லேயே எல்லா கொஷின் பேப்பர்ஸ், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அக்ரிகல்ச்சருக்கு ப்ரீவியஸ் இயர்ஸினுடைய கொஷின் பேப்பர் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக டெல்லிக்கு எழுதி அங்கே பணத்தை அனுப்பிச்சு அங்கேருந்து நான் என்னுடைய அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸை வாங்கி படித்தேன். இப்போல்லாம் எல்லாமே இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் இலக்கியம் இன்னொரு ஆப்ஷனெல்லாம் நான் எடுத்தேன். நான் என்னுடைய எக்ஸாமை இங்கிலீஷில் தான் எழுதினேன். என்னுடைய 2 ஆப்ஷனில் ஒன்று தமிழ் லிட்ரேச்சர், அதை மட்டும் தமிழில் எழுதினேன். ஏன்னா அக்ரிகல்ச்சர்லாம் தமிழ் எழுதுறது சாத்தியமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பிரசிடென்சி காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், பரமுன்னு ஒரு ப்ரொஃபஸர். அவருடைய டேபிளுக்கு போனவுடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர் ஒரு 5-6 வருஷத்துக்கு வச்சுருக்காரு, அதை அங்கே கொடுத்து அங்கேயே காப்பி பண்ண சொல்கிறார். நானும் PV ஜெகன்மோகன்கிறவரும், அவரும் ஐஏஎஸ் ஆனார், உத்தரப்பிரதேஷ் கேடர், 2 பேரும் உட்காந்து அங்கே கைப்பட 3 மணி நேரம் உட்காந்து காப்பி பண்ணோம். இப்போ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆக முதல் ஆண்டுகளில் இருந்தே நாங்கள் இதுக்காக தயார் பண்ணியிருப்போம். நாங்கள் அப்போ என்னென்னா, கல்லூரியை முடிக்கும்போது கூட ஒரு நல்ல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, கோபப்படுறது, டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் தாண்டி நல்ல இமோஷனல் இன்டெலிஜென்ஸை நாங்கள் வளர்த்துட்டு இருந்திருப்போம். சோஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரளவு இருந்தது, இமோஷனல் இன்டெலிஜென்ஸை நல்லா வளர்த்துருக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு ஒருங்கிணைந்த வகையில் எங்களுடைய ஆளுமையை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளை இப்போ நான் சேர்ந்தால் வளர்த்துக்குவேன். ஆனால் அப்போ எனக்கு அது தெரியல, இதெல்லாம் வளர்த்துக்கணும்னு யாரும் சொல்லவும் இல்லை. அப்படி சொல்லாமல் இருந்ததனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஒரு டிகிரி படிக்கணும், நல்ல மார்க்கோடு வெளிவந்தால் போதும், சக்ஸஸ்ஃபுல் காலேஜ் லைஃப் அப்படின்னு நினச்சோம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் செய்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள். ஏனென்றால் அந்த இவான் ஒசாக்கினுக்கு கிடைத்ததை போன்ற வாய்ப்பு நம் யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை. இது ஒரு முறைதான் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் முதல் நாளிலிருந்தே இந்த கல்லூரி வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக கழியுங்கள். நீங்கள் சில நேரங்களில் பொழுதுபோக்க வேண்டும் என்பது உண்மைதான். அந்த பொழுதுபோக்கை கூட வளமான பொழுதுபோக்காக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அட்டவணையை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில்
வெற்றிகளை குவிப்பதற்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.